திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 13. இப்பொழுது என்ன செய்வது? சேனாதிபதிகள் சுற்றி நின்று பேசினர். இது மிக மோசமான விஷயம். வந்தவுடன் ரத்தம் சிந்துவது அவர்களுக்கு கசப்பை கொடுக்கும். நம்முடைய வேலை கோவில் வேலை. அவர்கள் இஷ்டமில்லாமல் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறார்கள். இந்த வரவேற்பு அசிங்கமானதாகவும் இருக்கிறது. மன்னருக்கு இது தெரிந்தால் மிக கோபமாக நடந்து கொள்ளுவார். எதற்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று நம்மை பார்த்து ஏசுவார். வேடிக்கை பார்க்கும் கூட்டம் என்று மெத்தனமாக இருந்தது பிசகு. உபசேனாதிபதிகள், குதிரையில் ஏறுங்கள், அதிகம் சோழப்பட வீரர்களை இங்கு வரவழையுங்கள். முன்னும் பின்னும் அவர்களுக்கு நமது வீரர்கள் காவல் நிற்கட்டும். சோழ சேனாதிபதிகள் குதிரையை பக்கவாட்டில் நடக்கட்டும். அவர்களுக்கு இடம் வரும் வரை எந்தவிதமான அவமரியாதையும் இவர்களுக்கு நடந்துவிடக்கூடாது. எங்கே அந்த அடிப்பட்ட வீரன்? உடனடியாக அவனை ஒரு சிறு தேரில் அமர்த்தி ஆதூர சாலைக்கு எடுத்து போங்கள். அரச குடும்பத்திற்கு என்ன விதமான வைத்தியம் உண்டோ அதை அவனுக்கு செய்யுங்கள். இந்த கிழவியை என்ன செய்வது? அரசர் வரும் வரை ஏதேனும் ஒரு சிறிய கொட்டடியில் போட்டு வையுங்கள். நமது கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் வீட்டு வாசலில் ஒரு கொட்டடி இருக்கிறது. அங்கே இந்த கிழவி இருக்கட்டும். இவள் யார்? இவள் பின்னணி என்ன என்பதை விசாரித்து விடுங்கள். வேறு யாரேனும் இதுபோல் முன்னேறி வந்தால் சற்றம் தாமதிக்காமல் மிக மோசமான தண்டனையை கொடுத்து விடுங்கள். பிறம்பால் விளாசுங்கள். விளையாட்டிற்கு கூட இவர்களை எவரும் இம்சைப்படுத்தல் ஆகாது. ஒரு சேனாதிபதி உரக்க கத்தி மடமடவென்று உத்தரவுகளை பிறப்பிக்க வீரர்கள் வரிசையானார்கள். முன்னே நின்று சாளுக்கிய வீரர்களை பாதுகாத்தார்கள். இடதுபுறமும் வலதுபுறமும் குதிரைகளில் உபசேனாதிபதிகள் வந்தார்கள். பின்னாலும் ஒரு சிறிய படை அவர்களுக்காக நிறுத்தப்பட்டது. சாளுக்கிய வீரர்கள் மொத்தமும் மிக கவனமாக இதை பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். உபசேனாதிபதிகளின் பேச்சை காதோடு காதாக கடைசி வரை பரவியது. நல்ல காலம். நாம் எதிர்பார்த்ததை விட சோழப்படை வீரர்கள் மிக மரியாதையாக நடத்துகிறார்கள். ஏதோ ஒரு பைத்தியார கிழவி மனம் பெய்தளித்து நம் மீது பாய்ந்து விட்டாள். அடிப்பட்டவன் எப்பொழுதுமே பல்லை கடித்து கொண்டு நடக்கின்றவன். அப்படி செய்யாதே. வேறு தேசத்தில் வேறு இடத்தில் இருக்கும் பொழுது பல் கடித்து மீசையை முறுக்கினால் அது தவறாகிவிடும் என்று சொன்னேன். கேட்காமல் ஒவ்வொரு முறையும் பல்லை கடித்து மீசையை முறுக்கினான். கடைசியில் வெட்டுப்பட்டு விட்டான். இனி அந்த பழக்கத்தை விட்டுவிடுவான் என்று நினைக்கின்றேன். சாளுக்கிய வீரர்கள் நடந்து கொண்டே பேசினர். வடக்கிலிருந்து கிழக்கு பக்க வீதியில் நடந்து தெற்கு நோக்கி நகர்ந்தனர். தெற்கில் மிகப்பெரிய தென்னந்தோப்பு ஒன்று இருந்தது. அந்த தோப்புக்குள் நுழைந்தனர். சோழ வீரர்கள் விலகிக்கொள்ள என்ன என்று திகைத்தார்கள். உங்களில் யாரேனும் ஒருவனை நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். 3 பேரை உபத்தலைவராக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருப்பிடம் இதுவேதான். இனி இதை சுற்றி வேலி கட்டப்பட மாட்டாது. நீங்கள் வேண்டுமென்று தீர்மானித்தால் ஒளிந்து பயந்து போக வேண்டாம். எங்களிடம் சொல்லி உத்தரவை பெற்றுக்கொண்டு பாண்டிய தேசம் வரை போவதற்குண்டான ஓலையை பெற்றுக்கொண்டு போய்விடலாம். ஒருவேளை ஒளிந்து மறைந்து போவீர்கள் என்றால் வழியில் மடக்கி நீங்கள் யார் என்று விசாரிக்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் மறுபடியும் இங்கு திருப்பி அனுப்பப்பட்டு விடுவீர்கள். எங்கள் ஓலை இருந்தால் பாண்டிய எல்லை வரை நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். எனவே எந்த காவலும் இல்லாமல் நீங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதோ இங்கிருந்து அரைக்கல் தொலைவில் மிகப்பெரிய புல்வெளி ஒன்று உள்ளது. அதில்தான் கோயில் எழும்பப் போகிறது. அந்த புல்வெளிக்கு அப்பால் உள்ள இடத்தில் சிற்பிகள் தங்கி இருக்கிறார்கள். 2 நாட்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் சுட சுட அரிசி சோறும் கதம்ப குழம்பும் கத்திரிக்காய் கறியும் உங்களுக்கு பரிமாறப்படும். உடல் வலி நீங்குவதற்காக சிறிது மதுவும் வழங்கப்படும். உடம்பு முடியாதவர்களுக்கு, ஜுரம் அல்லது வேறு ஏதேனும் உபாதை இருக்கிறவர்களுக்கு இங்கு ஆதூர சாலை இருக்கிறது. காவலுக்கு இங்கு 16 வீரர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். உங்களுக்கு தேவையானவற்றை அந்த வீரர்களிடம் தெரிவித்தால் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள். சாளுக்கிய வீரர்களே, தெள்ளத் தெளிவாக உங்களிடம் ஒன்று சொல்லிக் கொள்ளுகின்றேன். நீங்கள் கைதிகள் அல்ல. உங்களை கைதிகளாக எவரேனும் நினைப்பார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக இந்த தஞ்சை நகரை விட்டு வெளியேற்றி விடலாம். நீங்கள் கோவில் பணிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பிதான் தஞ்சைக்கு வருவதற்கு ஒத்துக்கொண்டிருப்பீர்கள் என்பதை நினைவு கூறுகிறேன். எனவே சுமூகமாக, மிக மிக சுமூகமாக இந்த தஞ்சை நகரில் நீங்கள் இருக்க வேண்டும். நல்லபடியாக வாழ்ந்து திரும்பவும் உங்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று விரும்புகின்றேன். எந்த குறை இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்குள்ள வீரர்களிடம் நீங்கள் தெரிவிக்கலாம்.
ஒரு உபசேனாதிபதி எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த சேனாதிபதி குதிரையை திருப்பிக் கொண்டு போக தென்னந்தோப்புக்குள் அந்த வீரர்கள் நுழைந்தனர். தென்னந்தோப்புக்குள் நுழையும் இடத்தில் 3 சோழ வீரர்கள் காவலுக்கு இருந்தனர். இது தாண்டி போக வேண்டுமென்றால் ஒரு வார்த்தை சேனாதிபதியிடம் கேட்டுவிட்டு போங்கள். நாங்கள் நகரை சுற்றி பார்க்க வேண்டுமென்றால் எங்களுக்கு அனுமதி உண்டா? இப்போதைக்கு இல்லை. பிற்பாடு சர்வசாதாரணமாக அது ஏற்பட்டுவிடும். எப்படி? உங்களுக்கென்று ஒரு அடையாள சின்னம் கொடுத்து விடுவோம். உங்கள் கைகளில் இரும்பு வளையங்களை மாட்டி விடுவார்கள். அந்த இரும்பு வளையங்களை நீங்கள் சாளுக்கிய வீரர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த வளையங்கள் இருக்கும் வரை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். இரும்பு வளையங்கள் இல்லாதவர்கள் நகரக்கூட முடியாது. எப்பொழுது இரும்பு வளையங்களை தருவீர்கள்? இன்னும் 2-3 நாட்களில் தரப்படும். உங்களில் வெகு சிலருக்கே முதலில் இரும்பு வளையங்கள் தரப்படும். பிறகு உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்கப்படும். கோவில் வேலை எப்பொழுது துவங்குவதாக உத்தேசம்? ஒரு சாளுக்கிய வீரன் அவனிடம் கேட்டான். துவங்கி ஆகிவிட்டது. அடிக்கல் நாட்டி களிற்றையும் பிடியையும் சுற்றி வரச் செய்து எல்லைகளும் வகுத்தாக்கிவிட்டன. இங்கே என்னென்ன விதமான சந்நிதிகள் வர வேண்டும் என்று வரைபடங்களும் தயாராகிவிட்டன. எனவே நன்கு ஓய்வெடுத்து கொண்டு கோவில் வேலைக்காக உங்கள் மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். என்ன விதமான வேலைகள் இங்கே இருக்கும்? எங்களுக்கு தெரியவில்லை. பரவாயில்லை, சொல்லுங்கள். கல் உடைக்கின்ற வேலையா? கல் தூக்குகின்ற வேலையா? 2ம் தான், ஒரு உபசேனாதிபதி உரத்த குரலில் சொன்னான். எங்கிருந்து தூக்கி வர வேண்டும்? உங்கள் வேலையை எளிதாக்க பல ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய தேர் அடிப்பாகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. 6 அல்லது 8 சக்கரங்கள் பொருத்திய வண்டியில் கருங்கற்களை வைத்து இழுத்து வருவதற்கு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். ஆட்கள் மட்டுமே அந்த வண்டிகளை இழுக்க முடியாது. முட்டு கொடுக்க யானையும் இழுக்க இன்னொரு யானையும் இருக்கும் பொழுது அந்த சக்கரங்களை சரியாக திசை திருப்பி எடுத்து வரத்தான் உங்கள் உதவி தேவை. அதற்கு முன் அது மாதிரி கருங்கற்களை எடுத்து வருகின்ற பாதை போடவும் உங்கள் உதவி தேவை. ஆக கூலி வேலை என்று சொல்லுங்கள். உண்மை, உங்களோடு தோளோடு தோளாக சோழ வீரர்களும் இருப்பார்கள். இது அரசனுக்கு செய்கின்ற கூலி அல்ல, சோழ தேசத்திற்கு கொடுக்கின்ற கூலி. அதுவும் அல்ல, இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற கூலி வேலை. மறுபடி சொல்லுகிறோம். இஷ்டம் இருப்பின் இருக்கலாம், இல்லையேல் போய்விடலாம். நான் போக விரும்புகின்றேன். ஒருவன் உரக்க கத்தினான். எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். குண்டாக, மிக குண்டாக, சிறிய தாடியுடன், உச்சிக்கொண்டையுடன் அந்த வீரன் கையில் கோலோடு நின்றிருந்தான். இடுப்பில் கோமணமும் மேலே மெல்லிய பட்டும் சுற்றியிருந்தான். அவன் முகம் மேலை சாளுக்கிய முகமாக தெரியவில்லை. சேர தேசத்து அந்தணன் போல அவன் இருந்தான். அப்படி உரக்க கத்தியவனை கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்த ஓவியன் உற்று பார்த்தான். அவனை அனுமதிப்பதுதான் நல்லது என்று சோழவீரனுக்கு சொல்ல அவனுக்கு ஆவலாக இருந்தது. ஆனால் அவன் நினைக்கும் முன்பே உபசேனாதிபதி முன்னேறி அவனுக்கு அருகே போய் கைப்பிடியாக அவனை வெளியே இழுத்து வந்து, நீ போகலாம் என்று கட்டளையிட்டான். அதோ மேற்கு நோக்கி 60 காத தூரம் நடந்தால் பாண்டிய தேசத்தின் முக்கிய நகரம் ஒன்று வந்துவிடும். அதற்கு பிறகு அங்கிருந்து சேர தேசத்திற்கு வழி சொல்வார்கள். நீ இப்பொழுதே இந்த க்ஷணமே போய்விடலாம் என்று சொன்னான். அந்த வீரன் திரும்பி கையசித்துவிட்டு வேகமாக மேற்கு நோக்கி நடக்கத் துவங்கினான். ஓவியன் பதறிப்போய் ஒரு சோழ வீரனை அணுகினான். ஆனால் ஓவியன் சீராளனும் அறியாவண்ணம் அந்த குண்டனை பெண் அதிகாரிகள் புல்லுக்கட்டு அறிவாளுடன் வேளாளர் பெண்கள் போலுள்ள உடையில் பின்தொடர்ந்தனர். அந்த குண்டனை தஞ்சை நகரத்து எல்லையில் சிலர் தொடர்பு கொண்டனர். குதிரைகளிலும் மேலும் பெண் அதிகாரிகள் அனுப்பப்பட்டனர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புலவர் போல் வேடமணிந்து வடக்கு நோக்கி நடக்க அவர் பின்னே தலையில் பால் குடத்தோடும் கையில் கதிரறிவாளோடும் சில பெண்கள் நடந்து போனார்கள். உற்று கவனிக்க அந்த பெண்களும் அதிகாரிச்சிகள்தான் என்பது தெரிந்தது. கருந்தட்டாங்குடி கிராமத்திற்குள் நுழையும் பொழுது அங்கு ஒரு வீட்டு வாசலில் 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். மன்னர் அவர்களை பார்த்து தலையை அசைத்தார். அவர்கள் எழுந்து நின்று, புலவர் ஐயாவா, வருக வருக என்று கை கூப்பினர். குதிரைகளை இந்த வீட்டுக்கு பின்னால் கட்டி இருக்கின்றோம், எந்த நேரமும் தயாராக இருக்கின்றோம் என்று பதில் சொன்னார்கள். புலவர் அவர்களை ஆசீர்வதிப்பது போல் கையை உயர்த்திவிட்டு கருந்தட்டாங்குடிக்குள் அதிகாரிச்சிகளுடன் நுழைந்தார். கருந்தட்டாங்குடி புகைப்படிந்த கிராமமாக, எந்த நேரமும் அகன்ற நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற கிராமமாக இருந்தது. சம்மட்டியின் ஒலிகள் தொலைவில் கேட்டன. ஊருக்கு சற்று தள்ளி வயல்வெளியில்
கருப்பு மணல் பகுதியில் குழிகள் தோண்டி செங்கல் அடுக்கி பெரிய உலை வைத்து அதில் இரும்பு போட்டு காய்ச்சி அந்த உருக்கிய இரும்பை எடுத்துக்கொண்டு போய் விதம் விதமாக அச்சில் ஊற்றி அந்த அச்சிலிருந்து ஊற்றிய இரும்பு துண்டங்களை எடுத்து கத்தியாகவும் கேடயமாகவும் ஈட்டியாகவும் வாளாகவும் ஒரு கூட்டம் தயார் செய்து கொண்டிருந்தது. புலவர் உள்ளுக்குள்ளே நுழைகின்ற பொழுது நூற்றுக்கணக்கான ஈட்டி முனைகளான இளைஞர்கள் சிலர் உருக்கிய இரும்பு குழம்போடு ஓடிக்கொண்டிருந்தார்கள். பதம் குறைவதற்குள் அச்சில் ஊற்றி வார்த்து வேறு பக்கமாக குழம்பு பிடிக்க நகர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி இவர்கள் ஊற்றுவதையும் ஓடுவதையும் புதிதாக வந்த சாளுக்கிய வீரர்கள் சில பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். புலவர் அந்த சாளுக்கிய வீரர்கள் கூட்டத்தை உற்று பார்த்தார். என்ன வேண்டும் பெரியவரே? ஒரு வாலிபன் தோளில் சம்மட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். புலவரை பார்த்து கேட்க, எனக்கு 100 எழுத்தாணிகள் தேவைப்படுகின்றன என்றார் புலவர். நாங்கள் இரும்பை அல்லவா ஊற்றிக்கொண்டிருக்கிறோம். எழுத்தாணி பித்தளையில் இருந்தால் அல்லவா நல்லது? இரும்பு துருப்பிடிக்கும், கையை அறுக்குமே. இல்லை, எனக்கு வெண்கலத்திலோ பித்தளையிலோ வார்த்து கொடுத்தல் வேண்டும். வெண்கலமும் பித்தளையும் கலந்திருந்தால் நல்லது, நன்றாக இருக்கும். எதற்காக 100 ஆணிகள்? ஏதேனும் பாடசாலை ஆரம்பிக்கப் போகின்றீர்களா? அந்த இளைஞன் கேள்வி கேட்டான். புலவர் அந்த கரந்தட்டாங்குடி கருமாரை கூர்மையாக பார்த்தபடியே பேசினார். இல்லை, கோயில் கட்டுவதற்கு இந்த 100 ஆணிகளை நான் தானமாக கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். உத்தரவு அனுப்பும் அதிகாரிகளுக்கும் அடுத்த நாள் வேலையை பற்றி குறிப்பெடுக்கும் சிற்பிகளுக்கும் இந்த எழுத்தாணிகள் அவசியமாகின்றன. அது தவிர கோவில் சொந்தமான எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கவும் ஆசை. கோவில் சம்பந்தமான வேலை ஒன்று கூட ஆரம்பிக்கவில்லை. குறைந்தபட்சம் உளியை கூட எங்களுக்கு செய்வதற்கு உத்தரவு வரவில்லை. நாங்கள் இல்லாமலேயே கோயில் வேலையில் நடந்துவிடுமோ என்று கவலை. இன்று காலை அந்த கவலை சில பேருக்கு வந்தே விட்டது. அதெப்படி கரந்தட்டாங்குடி கர்மார்கள் உதவி இல்லாமல் கோவில் எழும்ப முடியும்? நீங்கள் இன்றி எந்த காரியத்தையும் இந்த நகரம் செய்திருக்கின்றது? உங்களை தவிர்த்துவிட்டு வேறு எந்த அரசாங்கம் செய்து ஜெயித்து விட முடியும்? சோழ தேசத்தில் ஒரு கண் உழவர்கள் என்றால் மறு கண் கருமார்கள். அப்படி சொல்வதற்கு இல்லை நண்பரே. வேறு எப்படி சொல்ல வேண்டும்? உழவர்கள் ஒரு கண் என்றால் அந்தணர்கள் இன்னொரு கண். அப்படித்தான் இந்த சோழ தேசம் நினைத்து கொண்டு இருக்கிறது, நடத்தி கொண்டு இருக்கிறது. கருமார்களான எங்களை பற்றி அதிகம் கவலைப்படுவதாக தெரியவில்லை. யார் உங்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் கவலைப்படவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அடிப்படை வசதிகள் ஒன்று கூட இந்த கிராமத்திற்கு அவர்கள் செய்து தரவில்லை. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற ஒரு கிராமம், படைகளுக்கு வேண்டிய ஆயுதங்களை செய்து தருகின்ற இந்த கிராமம், இதுவரை எந்த போரிலும் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு கிராமம், இத்தனை சேனாதிபதிகளையும் உபசேனாதிபதிகளையும் போர் வீரர்களையும் உங்களை அண்டி வந்து கத்தி தீட்டவும் வேல்முனையை சரி செய்யவும் கேடயத்தை சரி செய்யவும் உங்களை அணுகுகின்றார்கள். உங்களை பாராட்டி புகழ்ந்து விட்டு போகிறார்கள். இப்படி நீங்கள் நொந்து கொள்ளும்படியாக இங்கே என்ன குறை இருக்கிறது? குளிப்பதற்கு வசதி இல்லை ஐயா. என்ன சொல்லுகின்றீர்கள்? புலவர் வேகமாக கேட்டார். இங்கு கருந்தட்டாங்குடியிலிருந்து சற்று தொலைவே ஆற்றுக்கு போக வேண்டியிருக்கிறது. கிராமத்தில் உள்ள கேணிகளும் குளங்களும் புகை தூசிப்பட்டு கலங்கலாக இருக்கின்றன. பூமி எப்பொழுதும் நெருப்பு எரிந்து சூடாக இருப்பதால் நீரும் சூடாக இருக்கிறது. மீன்கள் அந்த சுடுநீரில் இருப்பதில்லை. எனவே அழுக்கு மண்டி, தூசி மண்டி, பாசி குறைந்து குளங்களும் கிணறுகளும் காணப்படுகின்றன. மீன்களை கொண்டு வந்து விட்டாலும் 3ஆம் நாள் மீன்கள் இறந்து போகின்றன. பூமியில் இத்தனை சூடு இருக்கின்ற பொழுது கிணற்று நீர் குளுமையாக இருக்காது என்று கட்டிட வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இங்கு குளிக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒரு கால்வாய் வேண்டும். இப்படி ஒரு கால்வாய் இந்த பக்கம் வெட்டித்தாருங்கள் என்று பலமுறை சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. நாங்கள் கால்வாய் வெட்டுவதற்கென்று 100 ஆட்களை கேட்டோம். இதோ பாருங்கள், 20 பேர் தான் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு 10,000 பேரை வரை உள்ளே கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் சாளுக்கிய வீரர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்களா? நாங்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்கவில்லை. குத்து மதிப்பாக நீ வா நீ வா என்று 20 பேரை அழைத்து இங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்களில் இரும்பு வேலை செய்ய முடியுமா? இரும்பு வேலையில் விருப்பம் உண்டா? விருப்பமில்லாமல் இரும்பு வேலை செய்தால் எல்லாம் வினையாகத்தானே முடியும். வேலை பாதியில் நிற்கும். இரும்பை உருக்கி ஊற்றுவது ஓடி ஓடி செய்ய வேண்டிய வேலை. அப்படிப்பட்ட ஓட்டம் இவர்களில் யாரால் ஓட முடியும்? இப்படி வெறும் ஆட்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனால் நாங்கள் என்ன செய்வது? ஆக உங்களுக்கு 100 ஆட்கள் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஆம், 100 ஆட்கள் வேண்டும். கால்வாய் வெட்டுவதற்கா?
தெரியவில்லை. கால்வாய் நாங்களாகவே வெட்டி கொள்ளலாமா என்பதும் தெரியவில்லை. அது ஆற்றுக்கு இடைஞ்சலா, அரசருடைய உத்தரவில்லாமல் கால்வாயை நகர்த்தலாமா என்பதும் எங்களுக்கு புரியவில்லை. நெருப்பிலே வந்து வேலை செய்கின்ற எங்களுக்கு 2 வேளை குளிக்காமல் போனால் உணவு செரிமானம் இல்லாமல் போகிவிடுகின்றது. மறுபடியும் வேலைக்கு வருவதற்கு முடியாமல் சோர்வாக இருக்கின்றது. எனக்கு புரிகின்றது. நான் ஏதேனும் சேனாதிபதியை சந்தித்தால் அல்லது பிரம்மராயரை சந்தித்தால் வெகு நிச்சயமாக இதை பற்றி சொல்லுகின்றேன். இது முன்பணம் எழுத்தாணிகளுக்கானது. இதை யாரிடம் கொடுப்பது? வாருங்கள், எங்கள் தலைவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களிடமே கொடுங்கள். நீங்கள் தானமாக கொடுக்கின்றேன் என்று சொன்னதால் ஒருவேளை அவர்கள் இன்னும் பணம் குறைத்து கொள்ளக்கூடும். அந்த கருந்தட்டாங்குடி தலைவன் மத்திய வயது உடையவனாக இருந்தான். ராஜேந்திர சோழனோடு தேசத்திற்கு போய் அங்கே போர்க்கடிகைக்கு போய் யுத்த பயிற்சிகளை பெற்று வந்தவன் அவன். சோழ குடிமரபை பற்றி உத்தம சோழருக்கும் ஸ்ரீ ராஜராஜருக்கும் பகை மூட்ட பல பேர் முயன்று கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ ராஜராஜர் பின்னடைய உத்தம சோழர் அரியணை ஏறிய பொழுது ராஜராஜருக்கு வேண்டியவர்கள் யார் என்று ஒரு விசாரிப்பு நடந்தது. ஸ்ரீ ராஜராஜரின் நேரடி வாரிசு இல்லாமல் வேறு யார் ஸ்ரீ ராஜராஜருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அதை மறைமுகமாக கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் உத்தம சோழனின் அதிகாரிகளுக்கு இருந்தது. இந்த கருந்தட்டாங்குடியின் தலைவன் அவன் தகப்பனார் எல்லாம் ஸ்ரீ ராஜராஜ சோழருக்கு ஆதரவாக இருந்ததால் கருந்தட்டாங்குடியை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இங்கே இருந்தால் மெல்ல மெல்ல பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதால் ஸ்ரீ ராஜராஜர் இருக்கும் உடையார்குடிக்கு அவர்கள் இடம்பெயர்ந்தனர். ஸ்ரீ ராஜராஜர் உடையார்குடியில் தனியாக அரசாங்கம் அமைத்து விடுவாரோ என்ற பயம் உத்தம சோழருக்கு இருந்ததாம். அதை நீக்கத்தான் தன்னை சுற்றியுள்ள ஆட்களையெல்லாம் வெகு தொலைவுக்கு ஸ்ரீ ராஜராஜ சோழரே அனுப்பி வைக்க நேரிட்டது. ராஜேந்திர சோழனையும் அவர் பிரிந்திருக்கவும் முடிவு செய்தார். அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்திலிருந்து ரகசிய ஆலோசனை செய்கிறார்கள். மகனை அடுத்த அரசராக கொண்டு வர முயற்சி செய்கிறான் என்றெல்லாம் பேச்சு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ராஜேந்திர சோழன் தனியாக இருந்து பழக வேண்டும் என்பதற்காகவும் தாயின் ஆதரவும் தகப்பனுடைய செல்வாக்கும் அவனை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சேர நாட்டின் கடற்கரையோரம் அமைந்த செம்மண் குன்றுகள் நிறைந்த காந்தளூர் சாலை என்று அழைக்கப்பட்ட போர்க்கடிகைக்கு மகனை அனுப்பி வைக்க மகனோடு இந்த கருந்தட்டாங்குடி தலைவனும் போனான். உங்கள் மகனை பற்றி கவலைப்படாதீர்கள் ஐயா, நான் அவனுக்கு துணையாயிருக்கிறேன் என்று முன்வந்து கால் தொட்டு பணிவாக கைகூப்பி சொன்ன அந்த நாள் அவருக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றது. சிறுவனாக இருந்த கருந்தட்டாங்குடி தலைவனை அப்பொழுது வாரி அணைத்து கொண்டதும் ஞாபகத்திற்கு வந்தது. நீங்களெல்லாம் இருக்கின்ற தைரியத்தில்தான் நான் அவனை சேர தேசத்திற்கே அனுப்புகின்றேன் என்று அந்த கருந்தட்டாங்குடி தலைவன் தலையை அன்று அவர் தடவி கொடுத்தார். அந்த சிறுவன் பல் தெரிய சிரித்தான். இப்பொழுது பற்கள் வெற்றிலை பாக்கு போட்டு காவி ஏறி இருக்கிறது. உடம்பு வலுவாக இருக்கிறது. கண்களில் ஒரு சூழ்ச்சி தெரிகிறது. மீசைகள் எடுப்பாக இருக்கின்றன. ராஜேந்திர சோழர் போர் பயிற்சி செய்கின்ற பொழுது இவன் யார் என்று விசாரித்து காந்தளூரில் உள்ள ஆசிரியர்கள் இவனுக்கு எப்படி கருவிகளை செய்துள்ள நுணுக்கங்கள் எல்லாம் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தனர். போர் பயிற்சி சிறிது எடுத்துக்கொண்டு பிறகு கருவிகளுக்காக மண்ணிலிருந்து இரும்பெடுக்கவும் பித்தளைகளை எடுக்கவும் தாமிரச் சுரங்கங்களை கண்டுபிடிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தனர். மிக உன்னதமான அந்த விஷயங்களில் தேறி கருந்தட்டாங்குடியில் உலைகள் அமைத்து பல்வேறு தேசங்களில் இருந்து உலோகம் கலந்த மண்ணை எடுத்து வந்து உலோகத்தை பிரித்தெடுத்து அற்புதமான கருவிகளை இவன் செய்து கொடுக்க பல போர்கள் ஜெயிக்கப்பட்டன. சிறிதளவும் ஓய்வே எடுக்காது இரவும் பகலுமாக இந்த கருமாறி இளைஞர்கள் பேயாய் உழைத்து ஆயுதங்களை சரி செய்து கொடுக்க, புது ஆயுதங்களை தயார் செய்தும் கொடுக்க போர் முனைக்கு இடையராத அம்புகளும் ஈட்டிகளும் கத்திகளும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. 2 பக்கமும் கூரான நுனைகள் முறியாத கத்தியை கண்டுபிடித்தது இந்த கருமாற இளைஞர்கள்தான். நெருப்பில் தகதகக்கும் கட்டியை சட்டென்று தண்ணீரில் சொருகினால் இரும்பு கெட்டிப்படும், எண்ணெயில் சொருகினால் இன்னும் அதிகமாக கெட்டிப்படும் என்பதையும் இவர்கள்தான் கண்டுபிடித்தார்கள். கால் கட்டை விரலில் இருந்து மார்பு வரை உயரமான கத்தியை நீண்ட பிடிகளோடு இவர்கள் தயார் செய்தார்கள். அந்த போர் முறையை சோழ வீரர்களுக்கு கற்றும் கொடுத்தார்கள். மயக்க மருந்து தடவிய அம்புகளால் முதலில் எதிரிப்படையை தாக்கிவிட்டு தேர்களையும் யானைகளையும் ஓற்றி சிதறடித்துவிட்டு பிறகு நீண்ட கத்திகளுடன் வீரர்கள் உள்ளே நுழைவர். ஒரு ஆள் பல பேரை தாக்கி சிதறடிக்க அந்த கத்திகளை வைத்து கொண்டு பயிற்சி பெற்றார்கள்.
ஒட்டுமொத்தமாக எதிரிப்படை வந்து தாக்குகின்ற பொழுது இந்த நீண்ட கத்தி வீரர்கள் அவர்களை தடுத்து சரமாரியாய் வெட்டி கொன்றனர். எதிரிகள் ஆயுதத்தை எடுப்பதற்கு முன்பே தாக்கி காயப்படுத்தினர். எல்லா போர் வீரர்களும் முழங்காலோடு ஒட்டிய உரை தைத்து கட்டி அதில் குறுவாட்களை வைத்துக் கொள்கின்ற வழிகளையும் இவர்கள்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதெல்லாம் போர்க்காலங்களில் உண்டான வித்தைகள். இந்த சமாதான காலத்தில் கடவுள் சிலைகள் செய்வதற்கு வெண்கலமும் பித்தளையும் தாமிரமும் தேவைப்பட்ட பொழுது அவைகளை சரியான விகிதத்தில் கலந்து வெண்கலக்கட்டைகளை வேண்டியிருந்த பொழுது அந்த வெண்கலக்கட்டைகளை தயார் செய்து கொடுத்ததும் இவர்கள்தான். ராஜேந்திர சோழன் தஞ்சைக்கு வரும் முன்பு இவர்களோடு 2 நாள் தங்கிவிட்டுத்தான் வருவான். அதற்கு காரணம், இந்த கருந்தட்டாங்குடி தலைவன் இவன் மீது ராஜேந்திரனுக்கு மிகப்பெரிய மயக்கம். 2 முறை ராஜேந்திரனை போர் முனையில் காப்பாற்றி இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, தான் எவ்வளவு முக்கியம், தன்னால் தான் போர் வெற்றி பெறுகிறது என்பதை மிக தெளிவாக ராஜேந்திர சோழனுக்கு இவன் எடுத்து உரைத்தது கூட காரணமாக இருக்கலாம். ஒரு போரில் ஜெயித்து விட்டீர்கள் என்றால் அந்த போர் முடிந்தது, எதிரி துவம்சமாகிவிட்டான் என்றால் அந்த ஊருக்குள் போய் மிகுந்த அளவு ஆயுதங்களை வாரிக்கொண்டு வந்து விடுங்கள். மாட்டு வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் ஏற்றி உடனடியாக கருந்தட்டாங்குடிக்கு அனுப்புங்கள். அந்த ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவற்றை உருக்கி நான் மறுபடியும் இரும்பாக்கி மீண்டும் நம்முடைய இலைச்சினை பொருத்திய ஆயுதங்களை செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்ல, ராஜேந்திர சோழன் 100 கணக்கில் மாட்டு வண்டிகளில் உடைந்த ஆயுதங்களையும் உடையாத ஆயுதங்களையும் எதிரிகளிடமிருந்து பறித்து கொண்டு இங்கு அனுப்பி வைத்தான். எதிரிகள் மூங்கில் கழி கூட வைத்து கொள்ளக்கூடாது என்று உத்தரவும் இட்டான். இந்த கருமார்களை கவனிக்க வேண்டும் என்று ராஜேந்திர சோழன் மேலை சாளுக்கிய படையெடுப்புக்கு பிறகு ஒரு சபையில் வாக்குவாதம் புரிந்தது கூட ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் கடமையை செய்தார்கள். இதற்கு தனித்த பாராட்டு எதற்கு என்று பிரம்மராயர் எழுந்து சொல்ல, ராஜேந்திரன் கடுமையாக அவரை எதிர்த்தான். போரில் வெற்றிட்டதுக்கு உங்களை பாராட்டவே இல்லையா? உங்கள் கடமையைத்தானே நீங்கள் செய்தீர்கள். ஒரு போர் முனைக்கும் வராத உங்களை பாராட்டுகின்ற பொழுது அந்த போர் முனைக்கு பல்வேறு ஆயுதங்களை செய்து அனுப்புகின்ற அவர்களை பாராட்டக்கூடாதா என்று சொல்ல பிரம்மராயர் கோபமடைந்தார். நான் போர் முனைக்கு வராது போகலாம், ஆனால் என் புத்தி போர் முனைக்கு வருகின்றதல்லவா என்று பதிலுக்கு கத்தினார். உங்களுடைய புத்தி அங்கு வருவது போல கத்தியும் வருகிறதல்லவா? ஆகவே இவர்களும் பாராட்டப்படத்தான் வேண்டும் என்று ராஜேந்திர சோழன் சொல்ல, சபை ராஜேந்திர சோழனையே ஆதரித்து நின்றது. பிரம்மராயருக்கும் ராஜேந்திர சோழருக்கும் லேசான கசப்பு ஏற்பட்டது. வந்தியத்தேவர் சமாதானம் செய்து வைக்க ராஜேந்திர சோழன் சமாதானம் செய்து கொள்ள மறுத்தான். இவர்களுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று சபையில் வற்புறுத்தினான். என்ன வேண்டும்? ஸ்ரீ ராஜராஜர் கேட்டபொழுது அவர்களையே கேளுங்கள், என்னை ஏன் கேட்கின்றீர்கள் என்று சீறினான். இந்த கருந்தட்டாங்குடி தலைவன் 5 வருடங்களுக்கு முன்பு சபையில் தனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது சபையே உறைந்து போயிற்று. சோழ தேசத்து வாழ்க்கை வண்ணமாக பிரிக்கப்பட்டு வேதங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுவே கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வர்ணங்கள் ஒன்றோடொன்று கலப்பு இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அரசனுடைய கடமையாக இருக்கிறது. வர்ணக்கலப்பு ஏற்பட்டால் தொழிலில் சிக்கல் உண்டாகலாம். எந்த தொழிலும் பூரணமில்லாமல் போகும் என்று பெரியவர்கள் அடித்து சொன்னார்கள். அந்தந்த வர்ணத்தாருக்கு உண்டான தொழிலை செய்வதும் அந்த தொழிலுக்கு உண்டான உடைமைகளை உடுத்தி கொள்வதும் அந்த உடைகளுடன் தொழிலுக்கு உண்டான உணவை உண்பதும் ஒரு நியதியாக ஆக்கப்பட்டு இருந்தன. அந்த உணவை உண்பவர்களும் வேறு உணவை உண்பவர்களும் அருகருகே இருந்தால் கூட அந்த உணவிலுள்ள விசேஷத்தால் குணம் மாறக்கூடும் என்று சொல்லப்பட்டது. எனவே தனித்தனி குழுக்களாக பிரிந்து அதே சமயம் ஒற்றுமையாக வாழ்கின்ற வழியை மூத்தோர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த முறையை சோழ தேசம் கடைப்பிடித்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறுவதற்கு எவருக்கும் துணிவு கிடையாது. மீறுவதற்கு முன்னால் அந்த வர்ணாசிரம தர்மம் தவறு என்ற கூடிய தகுதி வேண்டும். ஆனால் அப்படி சொன்னவர்கள் பௌத்தர்களாக மாறினர், சவணர்களாக போனார்கள். இந்து மதத்தின் வர்ணாசிரம தர்மத்தையும் அதில் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் உதறி மொட்டையடித்து கொண்டு பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் மாறி வேத விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அரசு சைவநெறி அரசாக இருப்பதால் அவர்கள் எதிர்ப்பு பெரிதாகப்படவில்லை. அவர்களுக்கு எங்கு ஆதரவு இருக்கிறதோ அங்கு சென்றார்கள். மேலை சாளுக்கியம்